மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற இந்த ஆட்டு எலும்பு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, புதினா, நான் வந்து எலும்பு கறி 1/2 kg வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதாவது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் வந்து மிளகுத்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் கறியை நல்லா சுருள சுருள வதங்கணும். அந்த ஆட்டில் எலும்பில் இருக்க எண்ணெயெல்லாம் வெளில வரணும். அந்த மாதிரி வதங்க விடுங்க. இப்போ நான் வந்து 4 மூணாக கட் பண்ண தக்காளியை வந்து இதில் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து கறி வந்து முங்குற அளவுக்கு நான் வந்து தண்ணியும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 10 விசில் பக்கம் விட்டு எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான எம்மையான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் வந்து ரொம்பவே மருத்துவ குணங்கள் மிக்கது. ஆக்சிடெண்ட் ஆனவங்களுக்கு வந்து எலும்பு கூடுறதுக்கு, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு முட்டி வலி, கை கால் வலி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது. ப்ளஸ் வந்து இது கொலாஜனும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும்.